அண்மை செய்தியை பார்க்கிறோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க சிறப்பு குழுக்களானது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைத்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்க சிறப்பு குழுக்களானது அமைக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்த குழுக்கள்ல எத்தனை பேர் இடம்பெற்றிருக்காங்க? விவரங்கள் என்ன? வெள்ள பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக சிறப்பு குழுக்களை தற்பொழுது அமைத்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக கடும் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக சிறப்பு அலுவலர்களை நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், தூத்துக்குடி மாவட்டத்திற்கு குறிப்பாக செல்லராஜ் அதே போல ஒருங்கிணைந்த அலுவலராக தூத்துக்குடியில் நியமிக்கப்பட்ட இருக்கிறார் என்றும் அவரது தொலைபேசி எண்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாதுகாப்பு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கும் மையமாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய விளையாட்டு அரங்கம் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாட்டு அறையின் பொறுப்பு அலுவலர்களாக 3 பேர் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஐஸ்வர்யா கூடுதல் ஆட்சியர் மாவட்ட ஊரக ஆட்சி முகாமை தூத்துக்குடி அவரது தொலைபேசி எண்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. 3 பேர்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் அதே போல 3 பேர்களை திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் தற்பொழுது நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக சிறப்பு குழுக்களாக அமைத்து தற்பொழுது IAS அதிகாரிகள் தலைமையில் இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மக்கள், அதாவது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் மற்றும் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வழங்குவதற்காக இந்த குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளை மாநில ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து உள்துறை முதன்மை செயலாளர் அமுதா செயல்படுவார் என்றும் தெரிவித்திருக்கிறார். அவரின் பொறுப்புக்கு கீழாக இந்த 2 மாவட்டத்திற்கும் 3 பேர் குழுக்களாக நியமிக்கப்பட்டு அனைத்து நிவாரணப் பொருட்கள் வழங்க வேண்டும் என்றும், அதே போல தன்னார்வலர்கள் வேண்டும் என்று அவர்களுக்கு விருப்பப்பட்டால் தேவைப்படும் இடங்கள் இந்த பொருட்களை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றாலும் கூட அதற்கான அந்த தொடர்பு எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தொடர்பு எண்களில் அழைப்பு செய்து இந்த IAS அதிகாரிகள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குழுக்களுக்கு தகவலை தெரிவித்த பிறகாக அந்த வீடு தேடி சென்று அந்த நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று தற்பொழுது அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிகமாக வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக இந்த சிறப்பு குழுக்களை தற்பொழுது தமிழ்நாடு அரசு அறிவித்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.